அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதா சொன்னேன். நேற்றைய தினம் பேசும்போதே சொல்லியிருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பயிற்சி பட்டறை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மெதண்டா ஹாஸ்பிட்டல் பட்னாவில் இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல் நேம் சொல்லணும் அப்படின்னா ஜெய் பிரபா மெதண்டா ஹாஸ்பிட்டல் பட்னாவில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஆர்கனைசிங் டீமுக்கு வந்து தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்குறீங்களா? ஜென்ரலாக ஒரு சயின்டிஃபிக் மீட்டிங்கு அப்படின்னாலே 1000 ரூபாய்க்கு கம்மி எங்கேயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்காது. மெதண்டா ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஈவெண்ட் சொல்லணும்னா காலையில் உள்ளே போனோட்டியுமே பயங்கரமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. சயின்டிஃபிக் செஷனில் எந்த குறையுமே சொல்ல முடியாது, அந்த மாதிரி அருமையாக இருந்துச்சு. அப்புறம் மதியம் ஒரு நான்வெஜ்ஜோட ஒரு அருமையான சாப்பாடு. எப்போல்லாம் உங்கள் லைட்டாக கண் அசற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் டீ சாப்பிட்டுக்கிற மாதிரி டீ ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு முதல்ல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சேனல் ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருந்தேன், மை லைஃப் மை ஜேர்னி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த என்ன வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனுபவங்களை பயனுள்ள தகவல்களாக இருந்தால் அதை வந்து மக்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி அட்டன் பண்ணுற முதல் கருத்தரங்கம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஒர்க் ஷாப்பு, இந்த சிம்போசியம், கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தோடைய டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக. இது வந்து ஒர்க் ஷாப் நடந்துச்சு. ஒர்க் ஷாப்போட நேம் என்னன்னு தானே கேட்குறீங்க? இமேஜ் கைடட் பிராக்கி தெரப்பி இன் கார்சினோமா சர்விக்ஸ். இதில் புதுசாக இருக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு. இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து டைரக்டர் சொல்லும் போது ரொம்ப அருமையாக சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னார். நம்ம உடலில் எப்படி 2 கை இருக்கோ அது மாதிரி ரேடியேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மெத்தடாலஜியில் நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஒரு சைடில் பார்த்தா டெலிதெராப்பின்னு சொல்லிக்கலாம், இன்னொரு பக்கம் பிராக்கி தெரப்பின்னு சொல்லலாம். ஸோ டெலிதெராப்பினா ஒன்றும் இல்லை, ரேடியேஷனை சற்று தொலைவில் வச்சு பேஷண்ட்டுக்கு, அதாவது பேஷண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டியூமருக்கு நம்ம டெலிவரி பண்ணோம்னா அதை டெலிதெராப்பின்னு சொல்லலாம். டெலினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெலகிராம், டெலஸ்கோப், டெலிஃபோன். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, டெலிங்கிறது மீனிங்கை வந்து டிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ் ஆர் ரேடியேஷனை ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கும் பேஷண்ட்டுடைய டியூமருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது. பிராக்கி தெரப்பினா ஒன்றும் இல்லைங்க, ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸை வந்து பேஷண்ட்டுக்கு உள்ளே அனுப்புறது. இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். குட்டியாக இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ எக்ஸ்ரே டியூப்பை வந்து டியூமருக்குள்ளே கொண்டு போய் நம்ம ரேடியேஷன் டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டெலி தெரப்பி, பிராக்கி தெரப்பிலாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பயிற்சி பட்டறை வந்து கார்சினோமா சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கார்சினோமானா ஒன்றும் இல்லைங்க, ஒரு லேயர்னு நினச்சிங்களேன். நம்ம உடலுக்கு மேலே இருக்கிறது இல்லை உள்ளே இருக்கக்கூடிய லேயரில் க்ரோ ஆகி வரக்கூடிய ஒரு விதமான கேன்சர். நம்ம வந்து பல வகைகளில் சொல்லலாம். சார்கோமா, மெலனோமா, லியூகேமியா, லிம்போமா. கார்சினோமா சர்விக்ஸ் அப்படிங்கிறத தமிழில் சொல்லணும்னா கருவாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யுட்ரஸ்க்கும் அந்த வெஜைனாவுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருளை அமைப்பு கொண்டதுன்னு சொல்லலாம். பல துறைகள்ல இருந்து மருத்துவர்கள் வந்து கலந்துருந்தாங்க. நம்ம மருத்துவர்கள், அதாவது நம்ம கதிரியக்க புற்றுநோய் நிபுணர்கள் வந்திருந்தாங்க பல மருத்துவமனைகள்ல இருந்து. ஒரு ரேடியாலஜிஸ்ட் வந்திருந்தாங்க. நியூக்ளியர் மெடிசன் ஃபிசிஷியன் வந்து அவங்களுடைய சைடில் இருந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பற்றிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ மெயினாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் என்னென்ன போயிட்டுருக்குது, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, எவ்வளோ கிளினிக்கல் ட்ரையல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராட் வியூ வந்து ஒரு மேடம் கொடுத்தாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியாலஜிஸ்ட் ஒருத்தர் ரொம்ப சிறப்பாகவே வந்து எம்ஆர்ஐ வந்து ஒரு கோல்டன் ஸ்டாண்டர்ட் டூல் ஃபார் பிராக்கி தெரப்பி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எம்டி ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக பாடங்களை எடுத்தார். அப்புறம் நியூக்ளியர் மெடிசன் ஃபிசிஷியன் அவர் வந்து இந்த பெட் இமேஜ் இருக்கு இல்லைங்களா, பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி, அதில் இருக்க அட்வான்டேஜஸை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னார். அப்புறம் நம்ம மக்கள் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப புரிகிற வகையில் ரொம்ப சிறப்பாக வந்து கொடுத்தாங்க. என்னோட பக்கத்தில் சார் நிற்கிறாருங்களா, அவர் வந்து சீனியர் ப்ரொஃபஸர், மெடிக்கல் ஃபிசிக்ஸ் துறையை சார்ந்தவர். 2 செஷனாக வந்து பேசிக்ஸ் ஆஃப் தெரப்பி ஃபிசிக்ஸ் வந்து எடுத்தார். அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்யூப்மெண்ட்டில் எப்படி டொசிமெட்ரிக்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறோம், கமிஷனிங்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம், சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து நடத்தியிருந்தாருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதுதான் ஒரு என்டையர் டே வந்து அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஓய்வு நாள்னு சொல்லிட்டு ஒரு நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டோமா, நல்லா தூக்கத்தை போட்டோமா, மண்டே டியூட்டிக்கு ரெடி ஆனோமா அப்படின்னா இருக்கும் மென்டாலிட்டி. பட் இந்த சண்டே வந்து ரொம்ப ஒரு சிறப்பான டேவாகவே இருந்தது. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, என் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்கள்ட்ட அப்படியே நம்ம சேனலை பற்றின விஷயத்த சொன்னேன். இமீடியட்டாக எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் யூடியூப்பில் அவங்க நம்ம சேனலோட பேரை டைப் பண்ணாங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சுமார் ஒரு 5 to 6 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க எனக்கு. அதில் எங்கள் துறை தலைவருமே ஒரு சப்ஸ்கிரைபராக மாறி இருக்கிறாரு.
அங்கேருந்து ஆர்எஸ்ஓ தம்பி ஒருத்தர் சப்ஸ்கிரைபராக மாறி இருக்காப்புல, அங்கேருந்து ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிஸ்ட் ஒருத்தர் கூடயும் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இருந்தாலும் அவங்களுக்குலாம் பெருசாக தமிழ் புரியாது. இருந்த போதிலும் வந்து ஏதோ நம்ம ஃபீல்டில் இருக்க ஒருத்தர் ஏதோ முன் வந்து ஏதோ பல விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டாக 5-6 மக்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி கலந்த வணக்கத்தோடு அவரை நம்ம சேனலுக்குள்ளே வெல்கம் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு தமிழ் புரியாது தான், அவங்களுக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணிட்டேன் தேங்க்ஸ் பண்ணி. நீங்கள் நம்ம சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நம்ம பேசுவோம். இந்த சேனலோட பர்பஸே வந்து எனும் நான் அப்படிங்கிறதே மை லைஃப் மை ஸ்டோரி அப்படி தான் கொண்டு போகணுன்னு இருந்தேன். நான் என்னெல்லாம் என் கண்ணு முன்னாடி பார்க்குறனோ, என் வாழ்க்கையில் என்னென்னா நடக்குதோ, அது ஏதாவது பயனுள்ள விஷயமா இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசினதில் எல்லாமே வந்து இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ரொம்ப டீட்டெயில்டாக நான் பல விஷயங்களை பேசலை. ஏன்னா நான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே என்னோடய வீடியோவை முடிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அடுத்த போடக்கூடிய வீடியோக்குள்ளே இந்த டெலிதெரப்பினா என்ன, பிராக்கி தெரப்பினா என்ன, அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ கைடட் பிராக்கி தெரப்பினா என்ன அப்படிங்கிறத நம்ம தமிழில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். அதனால் மென்டலி நம்ம வந்து சண்டே அப்படின்னா ஜாலி டே, லீவு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரொட்டீனாக நீங்கள் பிளான் பண்ண ஷெடியூலில் ஏதோ ஒரு கேப் கிடைக்குதுன்னா அதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, ஒரு கார்டன் இருக்குதா, ஒரு குழியை பறிங்க, ஒரு செடியை நடுங்க. குழி தோண்டி செடி நட முடியாட்டி கூடியும் ஒரு பார்க்குக்கு ஒரு டொனேஷனாக ஒரு செடியை வாங்கி கொடுங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதுங்க சொல்லணும்னா. ஏதாவது அப்பப்போ வாரத்தில் ஒரு விஷயத்த பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு புத்துணர்ச்சி ஆகிக்கும். அடுத்த வாரத்துக்கு ஃபுல் சார்ஜோட உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இதை வந்து இன்னி நாள் செய்தியாக எடுத்துக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.